அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இந்த திருச்சபையில் மீண்டும் வந்திருக்கோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் வார்த்தையின்படி தகப்பனே, நீர் எங்களை நினைத்திருக்கீங்கப்பா. யூ ஆர் ஏ ஹியூமன் மீ, என்னை நினைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி 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 என்று தகப்பனே நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்புமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இருத்தி தியானங்களும் சமத்தில் பிரிதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு வித்தியாசமான வார்த்தை, வித்தியாசமான தலைப்பு. இதுவரை நான் பிரசங்கிக்காத ஒரு வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நான் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பான ஒரு முடிவு, எதிர்பார்ப்பான நிலைமை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்கும்படி எதிர்பார்த்த முடிவு. எதிர்பார்த்த முடிவுனா, இப்போ எனக்கு ஒரு எதிர்பார்த்த முடிவுனா, ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், பெரிய அண்ணனுக்கு கல்யாணம், பெரிய 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 பிரதருக்கு கல்யாணம். அது கல்யாணத்தை பற்றி சொன்னதெல்லாம் சொல்கிறேன். 1 கிலோ அரிசி சொந்தமாக பொங்கலை கல்யாண வீட்டில், ஒரு வாழை மரம் கட்டலை. எங்கள் மாமா பொண்ணு அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, நேரே கூட்டிகிட்டு போனாங்க, சர்ச்சில் கொண்டாடாங்க, காலையை கட்டினாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 10 பேர் கூப்பிட்டு சோறு போடலை. அதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜ். அடுத்த மேரேஜ் அது ஒரு மாமா பொண்ணு, அதுக்கு ஒரு கார்டு அடிக்கலை, அது செகண்ட் மேரேஜ். 3ஆவது மேரேஜ் ஒரு மாமா பொண்ணு, அவங்க டீச்சரு. அந்த மேரேஜுக்கு 3 காசுக்கும் 5 காசுக்கும் ஒரு கார்டு போட்டாங்க, ஒரு 100 கார்டு. அதுவும் இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனால் என்னுடைய மேரேஜ் கொஞ்சம் கிராண்டு. குற்றாலம், தென்காசி பதிலுக்கு ஃபால்ஸுக்கு குற்றாலத்தில் என் மேரேஜ் நடந்துச்சு. என் ஒய்ஃபு நல்லா படித்தவங்க. அப்புறம் அண்ணன் பொண்ணுடைய மேரேஜ், அது கிராண்டு, 2000 பேருக்கு பிரியாணி. அதுக்கு அடுத்த மேரேஜ் பார்த்திங்கன்னா 6000 பேருக்கு பிரியாணி. அதுலேருந்து அவர் கடைசி கல்யாணத்துக்கு வந்தார். அது 6 திருவிழா வந்து கொரோனா நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கொரோனா டேட்டில் நடக்காதுன்னு முடிவு பண்ண பிறகு அவனுக்கு 6 ப்ரோக்ராம் நடத்தணும். சென்னையில் ஒரு ஜபக்கூட்டம், ஊரில் போய் ஒரு ஜபக்கூட்டம் குற்றாலத்தில், அப்புறம் உடம்புடியில் போய் ஒரு ஜபக்கூட்டம், அப்புறம் கல்யாணம், அப்புறம் குற்றாலத்தில் வந்து திரும்ப ஜபக்கூட்டம், திரும்ப சென்னையில் வரவேற்பு. நம்ம என்ன நினைத்திருக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை இந்த வருஷத்தில் இப்போ தான் எனக்கு ஞாபகம் பண்ணுறாரு. இந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கலையேப்பான்னு உங்களோட பேசுகிறப்ப எனக்கு ஞாபகம் பண்ணுறாரு. இதப்பா உனக்கு 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தை கொடுத்தேன் தெரியலையான்னு கேட்குறாரு. அந்த வாக்குத்தத்தை தான் நீங்கள், நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிருங்க பார்க்கலாம். சங்கீதம் 115:12. நான் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை என்ன சூப்பர் பாருங்க. லார்ட் ரிமெம்பர்ட் மீ, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கேங்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் முன்னாலேயும் பின்னாலே உனக்கு இருக்கிறேன், உயிரோடு நின்றுக்கலாம் உன்னோடு இருக்கிறேங்கிறார் ஜோசுவாட்ட சொல்கிறப்போ. இந்த இடத்துல சொல்கிறாரு கர்த்தர் உன்னை, அது ஃபெய்த்து, அது வாக்குத்தத்தம், கீழ்ப்படிய. சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை நம்மை, நான் ஒரு தாழ்மைப்பட்டு கிடக்கேன், ஒரு அடிமைப்பட்டு கிடக்கேன், நான் படிக்கலை, இல்லைன்னா வேலை செய்ய முடியல, கையால் விழுந்த நிலைமையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கேன், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய தாழ்மை, நம்ம விட்டு போன நிலைமை, இல்லை ஒரு தலித்து, ஒரு தலித்தில் நம்ம ஒரு ஜாதியை பேசுகிறோம், ஜாதி தலித்தில் யார் எங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்க தான் தலித்து.
3 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தன் படிக்கலை, அவன் குடிகாரனாக இருக்கிறான், அவன் தான் அவங்க வீட்டில் தலித்து. அதுதான் தலித்தோடைய மீனிங். தலித்துடைய மீனிங்கிறது ஒரு ஜாதி இல்லை, ஒரு தலைவனுடைய படம் இல்லை. தலித் என்பது யார் எங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ, இல்லை இவங்க மட்டும் ஒரு மோசமானவன் ஒருத்தர் அவனை ஒதுக்கி அவன் தான் தலித்து. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார பெண் தான் தலித்து. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் தான் தலித்து. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண்ணு தான் தலித்து. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பதிலி குருடன் தான் தலித்து. யார் ஒதுக்கப்பட்ட நிலைமை? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் தான் தலித்து. தலித்துடைய ஃபுல் மீனிங் என்ன? யார் எங்கே ஒதுக்கப்படுறாங்களோ அவங்க தலித். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை நினச்சிருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த ஹோப் டு த ஃபியூச்சர், என் நம்பிக்கை. அந்த இங்கிலீஷ் பைபிள் அதை சொல்கிறப்போ ஹோப் டு த ஃபியூச்சர், உன்னுடைய நம்பிக்கை எதிர்காலம். ஃபியூச்சர்னா எதிர்காலம். ஃபார் ஐ நோ த பிளான் ஐ ஹவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட், பிளான்ஸ் ஃபார் ப்ரிப்பேர் யூ. நீ ப்ரிப்பேர்ட் ஆகு, நீ ஆயத்தப்படுத்து. 2 பேர், இப்போ இவங்க 2 பேரும் வச்சுக்கலாம். இவர் ஒரு தோட்டம் வச்சுருந்தார், இவர் ஒரு தோட்டம் வச்சுருந்தார். இவரில் யார் வசதியானவன்னு எனக்கு தெரியல. யார் என்ன இப்போ இவங்க யார்? இப்போ ஞாயிற்றுக்கிழமை போனால் அவங்க சர்ச்சுக்கு ஒரு 400-500 பேர் வர்றாங்க. அப்போ அவர் தான் கொஞ்சம் பெரிய ஆள். இவர் 100 பேர் தான் சொல்கிறாரு. நீங்கள் எத்தனை சர்ச் வச்சுருக்கீங்க? ஒண்டி தான், ஒன்று தான். அவர் 4-5 சர்ச்சுக்கு ஓனர். யார்? அன்புவாணன். அவர் பொண்ணு அழகாக ஒர்க்ஷீட் பண்ணோம். இப்போ நான் லேட்டாக வந்ததில் இங்கே யார் அவர் பொண்ணை யார் ஒர்க்ஷீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா பாடுவான் அந்த பாப்பா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ஒரு தோட்டம் வச்சாங்க, வீட்டை சுற்றி தோட்டம். அது லான் பேர் இருக்குது. அந்த லான் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு சிலர், நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருந்தேன், 20,000 ரூபா மாதத்திற்கு, 25,000 ரூபா லான் மெயின்டைன் பண்ண, அந்த புல்லெல்லாம் வெட்டி விட, பார்ப்பதற்கு அழகா. இவர் பார்த்தாரு, இங்கேருந்து பார்த்தா அவன் தோட்டம் மட்டும் நல்லா இருக்கே, நம்ம தோட்டம் நல்லா இல்லையே. அவன் தோட்டம் பச்சை பச்சையாக இருக்கே, நம்ம தோட்டம் பச்சை பச்சையாக இல்லையே. அவன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன செய்கிறான்? இவர் என்ன எரு போடுறாரோ அவர் அந்த எரு தான் போடுறாரு. இவர் என்ன தண்ணி அடிக்கிறாரோ அதுக்கு தான் அவர் தண்ணி அடிக்கிறாரு. இவர் என்ன களை வெட்டுறாரோ அதுக்கு தான் களை வெட்டுறாரு. நேற்று முந்தா நாள் ஒரு இடத்துல, அது முந்தா நாள் விஜயவாடா போயிருந்தேன். விஜயவாடா டு இது கர்ணாவரத்தில் தான் ஏர்போர்ட்டு, விஜயாவுடைய ஏர்போர்ட்டு. அந்த ஹைவேயில் போகிறப்ப அந்த மரத்தை அழகாக கூம்பு மாதிரி வெட்டி, எங்கிட்ட கூட அந்த மரம் இருக்கா, நாங்கள் ஏதோ வளர்க்குறோம். அவங்க அழகாக அதை வெட்டி அழகாக அப்படி கூம்பு மாதிரி அப்படி பார்ப்பதற்கே அந்த சிட்டி அவ்வளோ லுக்கு பார்க்க. அதே மாதிரி இவர் அழகாக வச்சுருக்காரு. அப்போ இவருக்கு அந்த தோட்டத்தை பார்த்தோன்னா இவருக்கே ஒரே கஷ்டம். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டுட்டாரு, என்னப்பா உன் தோட்டம் மட்டும் நல்லா இருக்கு, என் தோட்டம் ஏன்ப்பா நல்லா இல்லை, ஏதாவது செய்வனை பண்ணிட்டியா அதுக்கு? இல்லை ராத்திரி நான் தூங்கின ஏதாவது ஆசிட் ஊற்றி விட்டுறியா? இல்லை வெந்நி தண்ணியை ஊற்றி விட, ஏதோ தப்பு பண்ணுற, அதான் என் தோட்டம் நல்லாவே இல்லை. அப்போ ஒரு சொன்ன, அண்ணா இந்த பக்கம் வா, இங்கே வந்து பார். அந்த பக்கம் கூட்டி கொண்டே அவர் இடத்துலேருந்து பார்த்தா இப்போ இந்த தோட்டத்தோட அவர் தோட்டம் தான் நல்லா இருக்கு. யார் தோட்டம் நல்லா இருக்கு? அதுக்கு தான் இக்கரைக்கு. அதுதான் ஆபிரகாம் கேட்டார், ஏன் உனக்கு எனக்கு இருக்குடா சண்டை, அண்ணன் தம்பிக்கு சண்டை வேண்டாண்டா, நீ எழுந்து நம்ம அண்ணனா தம்பியாக இருக்கும் இப்படியே இருந்துருன்னா, நீ உனக்கு எழுந்த தேசத்துக்கு நீ எழுந்து போயிடுறா, நீ பாருன்னா அவன் கண்ணேறிட்டு பார்க்குறான். எது பசுமையாக தேணுதோ அங்கே போயிட்டான். யார் போனா? அதே மாதிரி நகோமி போனா. இருக்கிற வீடு அப்பத்தின் வீடு. இந்த வீட்டை விட்டுட்டு எங்கே போனா? மோவாபியர் தேசத்துக்கு போனா. என்ன நடந்துச்சு? புருஷங்காரன் செத்து போனா, பிள்ளைங்க செத்து போச்சு. ஐயா நான் அப்பத்தின் வீடை விட்டுட்டு போயிட்டேன், என் பேர் நகோமி இல்லை மாறா. இங்கே வந்த பிறகு தான் வாழ்வு வருது. இதே மாதிரிதான் நம்ம. நீங்களான மாறாதிக்கு ஆண்டவர் உயிர் உள்ளவர். எரேமியா 10:10 சொல்றாரு. வேகமாக சொல்லணும், படிக்காமல் சொல்லணும் அந்த வசனம்லாம். எரேமியா 10:10 சொல்கிறார். 115 எப்படியோ அவர் உயிருள்ள உண்மையின் கடவுள்னு சொல்கிறார். அவர் உயிருள்ளவர், பர்மனன்ட் லைஃப் ராஜா. அவர் தான் 5 வருஷத்துக்கு மாறுற சிஎம்ஓ ஜனாதிபதியோ, 5 வருஷத்துக்கு மாறுற பிரதம மந்திரி அவர் கிடையாது. நித்திய ராஜா, தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அவர் தான் கிங்குங்க. அந்த ராஜாட்ட வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவரால் முடியாத காரியம் அதுதான் கேட்டார் ஜோஸ்வா. இவ்வளோ பெரிய திரள் கூட்டம் இருக்குப்பா, இந்த ஜனங்களை இப்படிப்பா நடத்த முடியும் சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஐ எம் வித் யூ.
நீங்க ஏன் கவலைப்படுற? ஐயா, நான் அந்த குடும்பத்தில் எனக்கு 3 பிள்ளைகள், என் கணவன் ஒரு குடிகாரனா இருக்கிறான், எங்க அப்பா என்னை ஏமாத்தி எங்க அப்பாவும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, இன்னைக்கு ரோட்ல நிக்கிறேன்னு, எனக்கு யாரு ஆதரவு? கவலைப்படாத, நான் இவ்வளவு பெரிய எஜமான்ட்ட வேலை பார்த்தேன், அந்த எஜமான் செத்து போனாரு, அந்த எஜமான் செத்து போனாரு, இப்ப அந்த எஜமானுடைய மகன் அவன் ஒரு சர்வாதிகாரி, என்னை ஏற்றுக்கொள்ளலையே, எனக்கு யார் ராஜான்னு கேட்கிறப்போ அன்புக்குள்ளே அவர் வானத்தை பூமி படைத்த சர்வமுள்ள தேவன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கொடுக்கிறப்போ அந்த ஆண்டவர் அவர் உண்மையின் கடவுள், அவர் நித்திய ராஜா, அவர் உயிருள்ள ஆண்டவர், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு பார்க்கிறப்போ அவர் ஒரு காலம் விடுதலை கொடுக்க மாட்டார். எப்படின்னா, ஒருத்தர் அந்த அவரை பார்த்து எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. அது ப்ளூ ஷர்ட்டு, அவர் மாதிரி ஒருத்தர் வேலை செஞ்சார், நம்பிக்கையாக வேலையா, நல்ல மனுஷன். விருதுநகர் போனால் பர்மா கடைன்னு ஒரு கடை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஹோட்டல் ஃபேமஸில் போவோம். விருதுநகர் போனால் பர்மா கடை. சாதாரணமாக ரோட்டில் பிளாட்ஃபார்மில் டிஎல்சி சர்ச்சோட இடம் 25 ஏக்கர், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அந்த மதில் சோறு ஓரமாக டீ கடை போட்டார். டீ அடித்தவர் நல்ல குண்டு, பேரல் மாதிரி இருப்பார். பேரல் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அவர் உடம்பு அப்படி இருக்கும். அப்படி டீ அடித்தானா அப்படி கையை ஆட்டுவார், ரொம்ப சூப்பராக ஆடுவார். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி டீ போட்டு கொடுப்பாரு. டிகாஷன் அதிகமாக, டிகாஷன் கம்மியாக, எந்ததோ அப்படி எதிர்பார்ப்பார். அதனால் நல்ல வியாபாரம். அவர் ஒரு நாள் பையனுக்கு கல்யாணம்னார், பொண்ணுக்கு கல்யாணம்னார், கொஞ்சம் உதவி செய்யுங்க முதலாளின்னார். அந்த ஓனரு கல்லாச்சாவியை கையில் கொடுத்து, உனக்கு வேணுங்கிறது வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் பீரோ இருக்குப்போ போய் எடுத்துக்கோப்பான்ட்டார். வேணுங்கிறத போய் எடுத்துக்கோன்ட்டார். அந்த அளவுக்கு நம்பிக்கையானால் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு அந்த உள்ள அந்த பிரிட்ஜி பக்கத்தில் ஒரு பர்மா கடை இருக்குது, 3-4 பர்மா கடை இருக்குது. உள்ள மார்க்கெட்டு இந்த பக்கம் ஒரு பர்மா கடை இருக்குது, அதில் அவர் இருக்கார், அந்த குண்டான ஆள். இன்னைக்கு பெரிய பணக்காரன். அவர் சாதாரண ஒரு மனிதர், இப்போ பெரிய பணக்காரன். அதே மாதிரி ஒரு கடையில் வேலை பார்த்தார் இவர் மாதிரி ஒருத்தர். அந்த ஓனர் நல்லா வச்சுருந்தார். அந்த ஓனர் வயதாகிட்டு நிர்வாகத்தை மைண்டை கொடுத்துட்டார், அவர் இறந்து போனார். மகன் நிர்வாகம் எடுத்தார். மகன் படித்து ஒரு BE கம்ப்யூட்டர், நெட்டு, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அவர் சொன்னார், நீங்கள் எங்கள் அப்பாட்ட விசுவாசம் வந்தீங்க, நன்றி. ஆனால் இனிமே அப்படி சலுகைலாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு வர மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக காலையில் கடைக்கு வரணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், அப்படின்னா இருங்க, கஷ்டம்னா போயிருங்கண்ணே. அவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறவர். சர்ச்சுக்கு போய்ட்டு தான் தம்பி கோயிலுக்கு வருவேன்னார். நாட் பெர்மிஷன், நின்றுக்கோங்கன்ட்டார். உடனே நின்றுக்கணும் செட்டில் பண்ணி கையில் காசை கொடுத்துட்டாரு, வீட்டுக்கு போகிறார். மாதம் சம்பளம் வரும், நம்ம அடுத்த மாதம் யார் சம்பளம் தருவான்னு கண்ணீரோடு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்காரம்மா போனோன்னே, வாங்க சீக்கிரம் வந்துட்டிய, நைட்டு தான் வருவீங்க 11 மணிக்கு, இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கெலாம் வண்டியில் உட்காருங்கன்னு நல்ல ஒரு சூப்பர் காஃபி கொடுத்தாங்க. இன்றைக்கி விஜயவாடாவில் போனோன்னு ஒரு அம்மா, ஒரு வேலை செய்கிற ஒரு அம்மா ஒரு காஃபி கொடுக்கும், அங்கே வேலை செய்கிற அம்மா, அங்கே எங்கிட்டல அவங்ககிட்ட வேலை செய்கிற அம்மா. ஆனால் அந்த காஃபி ஒரு வருஷத்துக்கு மறக்காது, அப்படி காஃபி கொடுக்கும், அப்படி சூப்பர் காஃபி. காஃபின்னா என் கூட அந்த காஃபியை குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்தே பார்த்து ட்ரெயினில் இருப்போம், தம்பி டீ வாங்கி தரேன்னு. தோத்துறேன்னே வேண்டான்னார். எதுக்குன்னு கேட்டேன். அந்த காஃபி டேஸ்ட் மாறினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னார். அப்படி ஒரு காஃபியை வீட்டில் போட்டு கொடுத்துச்சு அந்த அம்மா. போட்டு கொடுத்துட்டு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேங்க, இன்றைக்கி தாங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க, நீங்கள் ராத்திரி 11 மணிக்கு வரும்னா நான் உங்களுக்கு 2 தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று செஞ்சுவிட்டு தூங்கிடுவேன், காலையிலேருந்து போயிடுவீங்க, பிள்ளைங்க பிஸி, பார்க்க முடியல, இப்போ உங்கள்கிட்ட ஒன்று பேசட்டுமா? பேசுமான்னாரு. ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கார். இந்த அம்மா சொல்லிச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறாங்களாம் பையன் கூட. அவங்க மளிகை கடையை நடத்த ஆள் இல்லையா, நீங்கள் நடத்திக்கிட்டு மாசானா ஏதோ ஒரு வாடகை எனக்கு கொடுங்க இன்னும் சொன்னாங்க. நம்ம நடத்தலாமாங்க, நம்மளை நடத்த அட்வான்ஸு பகுதி எதுவுமே கேட்கல, அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே நடத்துங்கன்னாங்களாம். கும்பிட போன தெய்வம் எங்கே வந்துச்சு? குறுக்க வந்துச்சு.
இதுதான் சொல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. ஏசாயா 55:8-9 சொல்றாரு. ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரம் யாருமே கண்டுபிடிக்கல. சூரியன் இவ்வளவு தூரத்தை, இத்தனை லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே சூரியன் இருக்குங்கிறான். நிலவு இத்தனை லட்சம் தூரத்துக்கு அங்க நிலவு இருக்குங்கிறான். இந்த கிரகம் இங்கே, ஆனால் பூமிக்கு வானத்துக்கு இவ்வளோ தூரம் தாங்க வானம். நீங்கள் சொல்லலாம், ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அது 12,000 அடி மேலே போனப்பறம் மேலேருந்து பார்த்தா லேயர் லேயராக தெரியுது, அங்கேயும் வானம் இல்லை. இது மேகங்கள் வானம். அதுவே மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க, 55:9. நம்ம வழி வேறங்க, அவருடைய வழியே வேறங்க. அவர் தான் சொல்கிறாரு லூக்கா 12:7, உங்கள் தலையில் முடிகள் எல்லாம். நீங்கள் என்னைக்காவது ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அதை என்றதுக்கு? நான் அந்த கேடல் ஒன்று கட்டுவேன், ஐயருங்கிறதால. நாளைக்கு சிஎஸ்சி சர்ச்சில் கட்டுவேன். அந்த கேடலில் முனையில் முடி இருக்கும், கயிறாக தூங்கும். அதை எண்ணி பார்க்க 24, 36 இருக்கும். இன்னும் ஒரு நாள் எண்ணி முடிக்கலை. நானும் 2016 எண்ணிக்கிட்டு இருக்கேன். தலைமுடி என்னைக்கா எண்ணி பார்த்துருக்கா பாப்பா? என்ன முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இத்தனையும் கவுண்ட் பண்ணியிருக்கேங்கிறார். இத்தனையும் உனக்கு கவுண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் உன்னை பற்றிங்கிறார். அப்போ நம்ம ஏங்க பயப்படணும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யும் ஆண்டவருங்க. நம்ம என்ன வழி நடத்துகிறோமோ நினைக்கும் ஆண்டவருங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போக பணம் இல்லாத இந்த எனக்கு, என் பிள்ளைகள் 4 பேர் டாக்டரு, 4 பேருக்கு டாக்டருக்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து 50 பேருக்கு வைத்தியம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்வதற்கும் எவ்வளோ பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாருங்க. தேவைகளை சந்திச்சிருக்கிறாருங்க. ஒன்றுமில்லாத வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் என்னைக்கு நம்ம கைவிட மாட்டான்னு சொல்றார். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. அவர் சொல்றாரு, do not worry about. உங்கள் இதயம் கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். காலையில் 2 நாளாக 32ஆம் அதிகாரத்தை திறந்தேன். காலையில் 6:45 எழுந்த உடனே 6:45 எழுந்த உடனே அப்படி ஒரு வசனத்தை, ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்பேன். அப்படி வாசிக்கிறப்போ 2 ராஜாக்கள் 31:7 வாசிக்கிறாரு. சொல்லுங்க, வாசிங்க. 7, 8, 9. நீங்கள் திடமுன் மடன் கொண்டு தைரியமாயிருந்து do not afraid, do not shake. கலங்காத, கவலைப்படாத, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எந்த இடத்துல தெரியுமா? அவர்களோடு இருக்க பார்க்க நம்மோடு இருக்கிறது ஒருத்தர் அதிகம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார். யாரு? எலிசா. கேஎஸ் வந்து சொல்லுவான், வீட்டை சுற்றி என்னடா இவ்வளோ சுற்றுது, என்னடா நீ இப்படி இருக்கம்மா, கண்ணத்தோடம்மா. அப்பதான் சொல்லுவார். அதே மாதிரி அந்த சோதம் குமாரா பட்டணம், ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து வீட்டை சுற்றி வந்தாங்க. பிடிக்க முடிஞ்சதா? முடியல, முடியாது. ஏன்னா நம்மோடு இருப்பவர் யாரு? முந்தா நாள் ஜிடி எக்ஸ்பிரஸில் ஏறி இருக்கேன். அங்கே அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு 150 பேருக்கு 100 பேருக்கு சாரி, ஒரு 75 பேருக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். திடீர்னு பிளான் பண்ணேன். 2 மணிக்கு பிளான் பண்ணேன், மத்தியானம் 6 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன். ஏற்கனவே பிளான் பண்ணேன், என் ஒய்ஃபு பெர்மிஷன் தரல, கண்ணில் பிரச்சனை இருக்குது, நீ போவாதன்ட்டாங்க. காலையில் ஒரு கண்டாக்டர்கிட்ட போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மருந்து போடுங்க சரியாயிருந்தார். கண்ணுக்கு மருந்து போடுற அப்துல் அசிஸ்டண்ட்டை கூட கூட்டிக்கிட்டே போனேன், ஓகேன்ட்டாங்க. அதனால் அந்த
சரியான ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணாமல் கொண்டு ட்ரெயினில் ஏற்றினேன், செகண்ட் ஏசி. அந்த டிடி பயங்கர பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனையும் சந்திக்கலை. ஏற்றாதாங்கிறார். நான் என் கூட வந்து ஒரு எஸ்ஐ ஏற்றுங்க பார்த்துக்கலாங்கிறார். நானும் சொல்கிறேன், முடிஞ்சு போனால் ஃபைன் தானே, போடியா பார்த்துக்கலாம், எவ்வளோ ஃபைன் போடுறோம், போடு பார்த்துக்கலான்னு ஏற்றியாச்சு. அந்த அளவுக்கு கடைசி வரை கூலிங்கே ஆகலை. இறங்கின பிறகு ஏதோ கரெக்டாக பண்ணுவான்னு பார்த்தா உட்காந்து சீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன், தோத்திரம் சொல்லிக்கிட்டே போனேன். இன்னும் 2 பேர் கூட பேசிக்கிட்டே இருந்தேன், நான் தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுவரை நீங்கள் கைவிடலை என் ட்ராவலில். 67 66 வயசு, 46 வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவரை எப்பவும் நீங்கள் கைவிடலைப்பா. இன்னைக்கு கைவிட மாட்டீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் இன்னைக்கு அதை சொல்கிறாரு, ஹோப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. ஒன்றுமே பண்ணலங்க அந்த ஆள். யாருக்காவது ஃபோன் பண்ணி தான் வந்து 5000 ரூபா ஃபைன் பண்ணியிருப்பாங்க, 2000 ரூபா பிரச்சனை. விஜயவாடா ஸ்டேஷனில் ராத்திரி 12-1 மணிக்கு இறங்கி நாட்டில் தூக்கிட்டு போகிறேன், யாருமே அந்த ஆளும் கண்டுக்கல. அப்போ அவர்களோடு இருப்பார்கள், நம்மோடு இருப்பவர். அவங்க ஒரு ஸ்குவாடு பார்த்தா அடிச்சிருப்பாங்க கேஸு. அந்த ஸ்குவாடு எங்களை என்ன பண்ணலை, பார்க்கல. ஸ்குவாட் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், அவர்களோடு பார்க்கலாமோ. அதான் தைரியம் கொண்டு தினமனதாக இருங்கள். காலையில் திரும்ப திரும்ப வாச அந்த வசனத்தை வாசித்துட்டு அவனோடு இருக்கிறது மாம்ச பயமா. என்னது? நம்ம எங்க கவலைப்படணும்? சைனாக்கு ஒரு மிஷனரி போனாராம், சாமுவேல் ஸ்டோக்குங்கிற பெயரான். கையில் ஒரு தண்ணி பாட்டிலாம் ஒரு பெட்ஷீட்டான். காஸ்பல் சொல்ல போனாராம். அந்த ஊருக்காரங்களாம் ஒன்றா இருந்தாங்களாம். எல்லாம் ரவுண்டு போட்டு சேர் போட்டு சிகரெட் பிடிச்சி தண்ணி அடிச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த அளவு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக ஒருத்த மாற்றினா என்ன பண்ணுவோம்? அதில் இந்த ரவுண்டு கட்டி அந்த வழியில் பாலத்து பக்கத்தில் அந்த பார்க்கு பக்கத்தில் ஒன்றா ஃப்ரெண்டு சிப்ஸு மீன் எல்லாம் வச்சு தண்ணி அடிக்கிறோம், எப்படி இருப்பான். அவங்க கூட ஒரு இளிச்சவாயமா. அதே மாதிரி இந்த ஆள் போய் மாட்டினான். இந்த ஆள் போனோடனே உட்கார வச்சுட்டு கிண்டல் பண்ணாங்களாம் சுற்றி. இவர் ஒரு மிஷனரி, ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாரு, ஹாஸ்டல். ஆனால் ஒன்றுமே சொல்லலை அவர். கொஞ்ச நாள் அப்படி பண்ணாங்களாம். அப்புறம் கடைசியாக கொஞ்ச நாள் கழித்து அந்த தலைவர் வந்தாராம். ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். அந்த மிஷனரி இங்கிலாந்துலேருந்து போயிருக்கார், சாமுவேல் ஸ்டோக். சாமுவேல் ஸ்டோக்குன்னு நெட்டில் போட்டிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வரும், பயோகிராஃபி. வந்த தலைவர் அந்த தொப்பி எடுத்து அவர் கால் பக்கத்தில் வச்சுட்டு தோத்திரம் சொன்னாராம், வணங்கி முத்தம் கொடுத்தாராம். அந்த மிஷனரிக்கு ஒன்றுமே புரியலையா, என்ன நடந்ததுன்னாரா. அப்போ அவர் சொன்னாராம், நீ மிஷனரின்னு சொன்ன, இயேசு கிறிஸ்து பிலிப்பே இல்லை, தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண புரிந்த தம்மை நீ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நடந்தோம். நீ உண்மையான ஒரு மிஷனரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ மகிமையாக வச்சுருந்தாங்களாம். இதுதான் சொல்கிறாரு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில், என் மகனே என் கட்டளைகளை கடைபிடி. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் கட்டளைகளை கண்மணி போல் காத்துக்கொள், நீ விரல்கள் கட்டிக்கொள்ளுங்கிறாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் மகனே மை சன், மை சைல்டு, மை டாட்டர், யூ ரிசீவ் மை கமாண்ட்மெண்ட்ஸ், என் கட்டளைகளை கற்றுக்கொள்ளுங்கிறாரு. அந்த கட்டளைகள் என்பது ஆண்டோடைய கட்டளைகளின்படி நடக்கிறப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்ன தேவையோடு என்ன கண்ணீரோடு இந்த இடத்துல வந்தீங்களோ, வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட வேதனை, உங்க வேதனை இப்ப பிரேயர்ல நீங்க சொல்லி பாருங்க, தகப்பனே எனக்கு இந்த வேதனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எனக்கு இருக்கிற இந்த ஸ்டமக் பெயின்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே, எனக்கு இருக்கிற அந்த முட்டு வலி மாற்றப்படணும் தகப்பனே, முட்டு மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த 85 லட்சம் ரூபாய் இல்லைப்பா, என் முட்டை நீங்கள் மாற்றாம எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. என் கற்பத்தின் கனி ஐயா அபார்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த அபார்ஷன்லேருந்து ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் வேணும் தகப்பனே. எனக்கு விரோதமாய் செய்யப்படும் செய்வினை கட்டுகள் அப்பா, இரவில் தூக்கமின்மையிலிருந்து
இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் வேணும்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு தரும் உயிருள்ள ஆண்டவர், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும், அந்த ஆண்டவர் உங்களோடு வந்து உங்களுக்கு எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உன்னத திருவோல் திருச்சுபை மக்களாகி உம்மை நோக்கி உம்மட்டு ஒருத்தட தான் அந்த கீ இருக்கு தகப்பனே. நீர் வானத்தை பூமியை படைத்த தகப்பன் அல்லவா, வல்லமை உள்ளவர் அல்லவா. நீ உம்மை விசுவாசிக்கிற மக்களை ஒரு காலம் கைவிடுறதில்லப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை வாய்க்கை செய்வேன் சொன்ன தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வார்த்தபடி நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். வார்த்தபடி தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு தகப்பனே, ஒரு ஹீலிங் எதிர்பார்த்த முடிவு தகப்பனே, ஒரு நல்ல என் மகளுடைய திருமண வாழ்வு நான் எதிர்பார்த்திருக்க முடிவு தகப்பனே, என் மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் நான் எதிர்பார்த்திருக்க முடிவு, கெட்டப்படாத என் வீடு கட்டப்படணும் தகப்பனே. ஏதோ கடன் வாங்கி வீட்டை ஆரம்பிச்ச, கடனும் முடியல, வீட்டு வேலையும் முடியல, இன்னைக்கு அந்தரத்துல நிற்கிறேன். எனக்கு ஒரு முடிவை தரமாட்டீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு முடிவை தரமாட்டீங்களா? ஐயா, என் மாமியாரோடு எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உம்முடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் அப்பா. ஒரு விசை கூட எங்களை நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட, எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட, உம்முடைய பிரச்சனை எங்களோடு வரப்போற தயவுக்காக கூட நன்றி. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.